அதை கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஈஸி. நான் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், இது தேவையே இல்லையேன்னு தோணியிருக்கேன். அப்போ நான் ஒரு விஷயத்த நினைப்பேன், எப்பயும் நான் வந்து 2 விஷயம் நான் சொல்லியிருப்பேன். என்னோட பல வீடியோகளில் கேட்டிருப்பீங்க. நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ரூமில் வந்து 2 வாக்கியங்களை ஒட்டி வச்சிருப்பேன். ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷு. தமிழில் வந்து வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் வெட்கம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இது. சரி, தவறுறது இயல்பு தான். சரி, ஒரு பால் ஸ்டிக் பறந்துச்சுன்னா அதோட விட்டுற முடியாது, ரைட்? நம்ம நிற்க தான் போகிறோம். 2வது, யூ நெவர் நோ வாட் ஐ கேன் பிகம். உனக்கு தெரியாத நான் என்னவா போகிறேன். அதனால் முன்னாடி இருக்கேன், எதை பற்றி பேசினா அதை பற்றி கவலையப்படாதீங்க, ரைட்? அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது விட்டுறலாமா, விட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிவ் அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வேணான்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. வேணும்னு சொல்றதுதான் கஷ்டம். நம்ம நம்பி ஒருத்தன் வந்துட்டான், அவனை ஜெயிக்க வைக்கணுன்றது நமக்காக இல்லாம, அவன் கொடுக்குற காசுக்காக இல்லாம, உண்மையாலுமே அதை ட்ரை பண்ணி சக்சஸ் பண்ணும்போது, ஈவன் $1 முதல் ப்ராஃபிட் எடுக்கும்போது அதில் வர்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஒரு செடியோட ஒரு ரஜோப்பம் மாதிரி தான் இல்லை, அதுக்கு நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டு